எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான பால் பாயாசம் சேமியா ஜவ்வரிசி போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ 1 கப் ஜவ்வரிசி 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுட்டு இந்த கடையை சூடானதுக்கப்புறம் நெய் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி, அதனால் இதை போட்டுட்டு இது நல்லா வறுத்துக்கலாங்க. இது வந்து நைலான் ஜவ்வரிசி. நீங்கள் மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் அது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த நைலான் ஜவ்வரிசி இந்தளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். சேமியா வறுத்த சேமியா இருந்தால் கூட இது கூடவே இந்த டைமில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போது இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்போ சேமியா பாயசம் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பால் ஊற்றி செய்கிறப்ப. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க 1.5 கப் அளவுக்கு. இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அந்தளவுக்கு வேக வச்சிடலாம். இது நல்லா இப்போது கலந்து கொடுத்துருங்க. இப்போது நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. பாதி அளவுக்கு வெந்திருக்குது. இன்னும் இது வந்து இன்னும் வேகட்டும். இப்போது இது வெந்துட்டுருக்கிறப்பவே நம்ம இதுக்கு தேவையான பால் வந்து காய வச்சலாம். இன்னொரு அடுப்பில் 300 ml பால் எடுத்திருக்கேன். தண்ணி விடாமல் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பொங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சேமியாவில் ஊற்றி செய்கிறப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியான பால் செய்கிறப்போ சேமியா பால் பாயசம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சேமியாவையும் ஜவ்வரிசியும் இது வந்து 3/4 அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட பால் சேர்த்திக்கலாம். பால் வந்து நான் வந்து எடுத்துருக்கிற பாலில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா பாலும் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இப்போயே குடிக்கிற மாதிரி இருந்தால் ஊற்றிக்கோங்க. ஏன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் பால் வந்து கெட்டியாயிரும். அதனால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துருக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். அந்த கால்வாசியும் நல்லா வெந்து வந்துடும் இந்த டைமில். இப்போ இந்த மாதிரி நல்லா முழுமையாக வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க், ஏதாவது 3ல் ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. வெல்லம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சு போயிடும். இப்போது நான் வந்து எடுத்துருக்கிற அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணுன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இனிப்புக்கு கொஞ்சோண்டு சால்ட் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சால்ட்டு சேர்த்து செய்கிறப்போ இப்போ இந்த டேஸ்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தி காட்டும். எப்போயும் இனிப்புக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் எப்பயும் சேர்த்திக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு முழுமையாக வேகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது வந்து இது கூட நசுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரை இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போது இன்னொரு கடாயை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இது கூட முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் திராட்சையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நெய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இந்த பால் பாயசத்தில் நம்ம சேர்த்திடலாம். அவ்வளோதான், சூப்பரான பால் பாயசம் நம்மளுக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.